நாமக்கல் மாவட்டத்திலே பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி வாகை சூடுவதற்கு KS மூர்த்தி தான் மிக சரியானவர். ஒரு செல்வாக்கு பெற்றவர். அந்த பகுதி சார்ந்த மக்களினுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்பட வேண்டும் என்றால் அந்த பகுதியிலே நெடுங்காலமாக மக்களோடு பயணிக்கக்கூடிய KS மூர்த்தி போன்ற மண்ணின் மைந்தர்கள், மக்கள் பிரச்சனையை நன்கு அறிந்தவர்கள், அப்படிப்பட்ட தலைவர்களை இந்த முறை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது அந்த மக்களினுடைய வாக்காளர்களினுடைய விருப்பமாக மாறி நிற்கிறது. நம்மளுடைய மாநிலத்தில் இருக்கிறவர்களுக்கான வேலை வாய்ப்பை தட்டி பறிப்பதற்கான ஏற்பாட்டை பாஜகவிற்கு பணிந்து கொண்டு பழனிசாமி போன்றவர்கள் செய்துவிட்டார்கள். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாமக்கல் மாவட்டத்திலே பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியிலே அந்த மாவட்டத்தினுடைய திமுகவினுடைய மாவட்ட கழக செயலாளராக நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடியவர், அரசியல் வாழ்க்கையிலே ஒரு 40 ஆண்டு காலம் ஒரு அப்பழுக்கற்றவராக பொதுமக்களால் நேசிக்கப்படக்கூடிய KS மூர்த்தி அவர்கள் இந்த முறை களம் காண்கிறார். அவர் ஏற்கனவே 2016 காலகட்டங்களிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். பரமத்தி வேலூர் அடிப்படையிலே குடிநீர் பிரச்சனைகளை தாங்கியிருந்த ஒரு ஊராக இருந்தது. அங்கு ஆற்று பாசனங்கள் இருந்த போதும் கூட அங்கு இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாம் மேட்டு பகுதியாக இருந்த காரணத்தினால் விவசாய நிலங்கள் காய்ந்து கிடந்தது. நீரை உயரத்திற்கு சென்று அந்த நீர்ப்பாசனத்தை எல்லாம் நீரேற்று நிலையங்களின் வழியாக உருவாக்கி அதை விவசாயங்களை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். அதனால் இன்றைக்கு அங்கே நிலத்தினுடைய மதிப்பு என்பது 50,000 1 லட்சத்துக்கு வித்ததெல்லாம் பல கோடிகளுக்கு இன்றைக்கு விலை போகக்கூடிய அளவிற்கு அங்கு இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சி பெற்றிருக்கிறது. இது போன்ற அடிப்படை பிரச்சனைகளை அவர் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக தன்னுடைய வாழ்க்கையை அரசியல் வாழ்க்கையை தொடங்குகிறார். அவர் ஒரு இளம் வேதியியல் பட்டதாரி, BSc கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு அந்த படிப்பு முடித்த காலத்தில் இருந்து அவர் பிரசிடென்டாக உருவாகி ஒரு கிராம தலைவராக உருவாகி அங்கிருந்து அவருடைய அரசியல் பயணம் தொடங்குகிறது. ஒரே அரசியல் பயணம். எப்பொழுதுமே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பல கட்சிகள் மாறி மாறி வருவார்கள். சில பேர் ஒரே இடத்துல அரசியல் செய்ய மாட்டார்கள், ஒரே கொள்கையிலே நிலை பெற மாட்டார்கள். அரசியல் பார்வையிலே அவர் எப்பொழுதுமே அந்த திராவிட இயக்க கோட்பாடு, திமுக மீதான விசுவாசம் என்று அவருடைய அரசியல் பயணம் ஒரு தெளிந்த நீரோடையாக அது வெற்றி வருகிறதா தோல்வி வருகிறதா என்பது அல்லாமல், மலை குலைந்தாலும் நிலை குலையாத மன உறுதிக்கு சொந்தக்காரராக அந்த மக்களுடைய அபிமானம் பெற்றவராக அவர் தொடர்ந்து திகழ்ந்து வருகிறார். அந்த பரமத்தி வேலூரினுடைய பகுதிகளிலே வெற்றிலை ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நெடுநாளாக இருந்தது. திருச்சிக்கு மாற்றப்பட்டது. அது மறுபடியும் செயல்படவில்லை. அதையெல்லாம் மீண்டும் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பது அந்த மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அங்கு நெசவாளர்கள், விவசாயிகள் போன்று பல எளிய மக்களினுடைய அங்கு இருக்கக்கூடிய வாழ்வாதாரங்கள் உயர்த்தப்பட வேண்டும். அந்த பகுதி சார்ந்த மக்களினுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்பட வேண்டும் என்றால் அந்த பகுதியிலே நெடுங்காலமாக மக்களோடு பயணிக்கக்கூடிய KS மூர்த்தி போன்ற மண்ணின் மைந்தர்கள், மக்கள் பிரச்சனையை நன்கு அறிந்தவர்கள், ஒரு கொள்கை கோட்பாட்டிலே எப்பொழுதுமே பிறளாத பயணத்தை கொண்டிருக்கிறவர்கள், மாறாத பயணத்தை கொண்டிருக்கிறவர்கள், அப்படிப்பட்ட தலைவர்களை இந்த முறை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது அந்த மக்களினுடைய வாக்காளர்களினுடைய விருப்பமாக மாறி நிற்கிறது. அவர் வெற்றி பெற்றால் அந்த தொகுதிக்கு இன்னும் செய்யப்பட வேண்டிய சாதனைகள் இன்னும் இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே திமுக அரசு இது முழுக்க முழுக்க நலத்திட்டங்களின் அரசாகவே இருக்கிறது. பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், விடியல் பேருந்து திட்டமாக இருக்கட்டும், சமீபத்திலே ஒரு 10 லட்சம் பேருக்கு மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கியதாக இருக்கட்டும், நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக இன்றைக்கு பல மாணவர்களுக்கு, நீங்க கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா அதிமுக TNPC எக்ஸாம்ல வெளிமாநிலத்தவரும் எழுதலாம் என்று சொன்னதன் வழியாக நம்மளுடைய மாநிலத்தில் இருக்கிறவர்களுக்கான வேலை வாய்ப்பை தட்டி பறிப்பதற்கான ஏற்பாட்டை பாஜகவிற்கு பணிந்து கொண்டு பழனிசாமி போன்றவர்கள் செய்துவிட்டார்கள். அதையெல்லாம் இந்த அரசாங்கம் இன்றைக்கு காப்பாற்றி நமக்கான உரிமைகளை காப்பாற்றி நம்மளுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்திருக்கிறார்கள். இந்த தொகுதியிலே வெற்றி வாகை சூடுவதற்கு KS மூர்த்தி தான் மிக சரியானவர், செல்வாக்கு பெற்றவர், மக்களுடைய அபிமானம்
பெற்றவர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அவருக்கு அந்த வெற்றி வாய்ப்பை மீண்டும் வழங்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே இதை செய்திருக்கிறார்கள். இந்த பரமத்தி வேலூர் மக்கள் திமுகவினுடைய ஆட்சிதான் தொடரப்போகிறது என்று எல்லா கருத்து கணிப்புகளும் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே 2.0 திராவிட மாடல் ஆட்சியினுடைய இரண்டாவது ஆட்சி தொடரப்போகிற இந்த நேரத்திலே அந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் மன்றத்திலே அவர் இடம்பெற வேண்டும். அப்படி இடம்பெறுவதன் வழியாக அந்த தொகுதி மக்களினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதற்கு, நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு, இளைஞர்களினுடைய வேலை வாய்ப்பை உறுதி செய்வதற்கு, பெண்கள் முன்னேற்றத்தை உறுதிப்படுத்துவதற்கு, அந்த பகுதிகளிலே இன்னும் நிறைய கல்லூரிகள், இன்னும் கல்வி வளர்ச்சி சார்ந்த பணிகள், தொழில் வளர்ச்சி சார்ந்த பணிகள் எல்லாம் முடங்கி கிடக்கிற பணிகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு ஒரு நல்வாய்ப்பு தான் இந்த காலகட்டத்திலே KS மூர்த்தி அவர்களுடைய வெற்றி அதை அறிவிக்கும் என்று அந்த மக்களுடைய நம்பகத்தன்மை அவரிடத்தில் இருக்கிறது. அதை நிச்சயமாக அவர் இந்த ஆட்சியிலே பங்கேற்று சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று எல்லாவற்றையும் சிறப்பாக செய்வார் என்று அந்த பகுதி சார்ந்த மக்கள் இன்றைக்கு அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அவர் வெற்றி வாகை சூடுவார், அந்த தொகுதி மக்களினுடைய பிரச்சனைகளை, அந்த தொகுதி மக்களினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவார் என்று கள நிலவரம் நமக்கு சொல்லுகிறார். மிக குறிப்பாக ஒரு வெப்பமண்டலத்தை போல இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலே கோடை காலத்தினுடைய சிறப்பு நிதியாக தமிழ்நாடு அரசு ஒரு 5000 ரூபாயை தந்தது. நீ யோசிச்சு பாருங்க, மக்கள் வேக்காட்டிலே கஷ்டப்படுகிறார்கள். வெயில் நேரத்திலே உரிய பயணங்கள் செய்ய முடியாது. விடியல் பேருந்து இருந்தால் கூட காலை நேரத்திலே பயணம் செய்யலாம், மதியம் விட்டால் சூடாக இருக்குமே, எப்படி வெளியே போவது என்று அந்த நடுத்தர வயதுக்காரர்கள் எல்லாம் அச்சப்படுவார்கள். ஆனால் அவர்களுக்கு கோடை கால சிறப்பு நிதி எல்லாம் முன்கூட்டியே ஒரு 5000 ரூபாய் தொகையை தந்ததாக இருக்கட்டும். அடுத்து திமுக அரசு அமைந்த உடனே 8000 ரூபாய்க்கான கூப்பனை பெண்களுக்கு தர இருக்கிறார்கள். இன்னும் பல சிறப்பு திட்டங்கள் எல்லாம் நமக்காக காத்திருக்கிறது. விவசாய நிலங்களுக்கு இன்றைக்கு மோட்டார் இல்லாத, மீட்டர் பொருத்தப்படாத மோட்டார் பம்பு செட்டுகளை எல்லாம் வழங்க போகிறார்கள். இலவச மின்சாரம் வழங்க போகிறார்கள். நெசவாளர்களுக்கான பல மானியங்களை வழங்குகிறார்கள். இதெல்லாம் இந்த திமுக அரசு தொடர்ந்தால் தான் இந்த நலத்திட்டங்கள் தொடரும் என்கிற நிலைமை இருக்கிறது. அந்த நிலையை எட்டி பிடிப்பதற்கு அடித்தட்டு மக்களினுடைய பிரச்சனையை என்றைக்குமே கவனம் வைத்துக் கொண்டு திமுகவினுடைய அரசு செயல்படுகிறது. இது பெண்களுக்கான அரசாக, மகளிருக்கான அரசாக இருக்கிறது. விடியல் பேருந்து போன்ற திட்டங்கள், உழவர் சந்தை போன்ற திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு பலனளிக்கிறது. அந்த பயனாளிகளினுடைய வாக்கே KS மூர்த்தி அவர்களினுடைய வெற்றியை உறுதியிட்டு சொல்லும். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.